Hi friends, இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்ப சிம்பிளா குயிக்கா பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். 5 நிமிஷத்துல டக்குனி பண்ணி முடிச்சிரலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடாய் சூடு பண்ணி 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் 3/4 கப் பால் பவுடர் எடுத்துக்கோங்க. பால் பவுடர் வந்து எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லயும் கிடைக்கும். ஃப்ளேமை லோவா வச்சிட்டு 1 நிமிஷம் இந்த நெய்யிலே வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் பவுடர் சுகர் சேர்த்துக்கோங்க. பால் பவுடர்லயே ஆல்ரெடி இனிப்பு டேஸ்ட் இருக்கும். உங்களுக்கு இனிப்பு வந்து அதிகமாக வேணும்னா கூட கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக 1/4 கப் பால் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. சமைக்க தெரியாதவங்க கூட இந்த ஸ்வீட் ரெசிபியை ஈஸியாக பண்ணிடலாம். பால் வந்து நல்லா அப்சர்வ் ஆன பிறகு மறுபடியும் பால் சேர்த்துக்கோங்க. கலருக்காக நான் இன்னைக்கு ஸ்ட்ராபெரி பிங்க் கலர் எடுத்துக்கேன். ஃப்ளேவர் வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ அது சேர்த்துக்கோங்க. கலர் சேர்க்க இஷ்டம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த கலர் வந்து ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாலை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது தான் இந்த ஸ்வீட் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். டெக்ஸ்சரும் நல்ல ஷைனிங்காக கிடைக்கும். ஃபஸ்ட்டே நீங்கள் மொத்தமாக பால் சேர்த்துட்டிங்கன்னா ஸ்வீட் வந்து கொஞ்சம் ஹார்டான மாதிரி இருக்கும். சாஃப்டாக இருக்காது. ஒரு 4-5 வாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஃப்ளேவருக்கு வந்து நீங்கள் வெண்ணிலா ஃப்ளேவர் வேணுன்னா சேர்த்துக்கலாம். என்ன ஃப்ளேவர் இருக்கோ அது சேர்த்துக்கோங்க. கலர் வந்து ஆப்ஷனல் தான். ஃப்ளேமை வந்து லோவாக வச்சு கிளறிக்கோங்க. குயிக்காக ஒரு ஸ்வீட் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறிட்டு இப்போது என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி உருட்டிக்கோங்க. அப்போ தான் ஷேப் வந்து ஸ்மூத்தாக கிடைக்கும். எல்லா ஸ்வீட்டையும் இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. சென்டரில் சின்னதாக விரலை வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு அதில் கட் பண்ண கேஷ்நட்டு அல்லனா பாதாமாக வச்சு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த சிம்பிளான மில்க் ஸ்வீட்டு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.